ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கணும். 4.3ல பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி போட போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பித்தாகரஸ் தியரம்னா என்னென்னு பாருங்கள். தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இன் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் த ஸ்கொயர் ஆஃப் த ஹைப்போட்டீனியஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த ஸ்கொயர் ஆன் த அதர் டூ சைடு. அதாவது ஸ்கொயர் ஆஃப் த ஹைப்போட்டீனியஸ் அப்படின்னா இந்த ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்க இதுதான் ஹைப்போட்டீனியஸ். அப்போ இதோட ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப பிசி ஸ்கொயர், அதர் டூ ஸ்கொயரோட சம் அப்படிங்கிறப்ப இந்த டூ ஸ்கொயரோட சம்ங்கிறப்ப ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இன் ட்ரையாங்கிளில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஆங்கிள் ஏ வந்து 90 டிகிரி எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் தான் பித்தாகரஸ் தியரத்தை நம்ம சொல்ல முடியும். ஸோ அதனால் நான் ஏங்கிற ஆங்கிள் வந்து நான் என்னவா எடுத்துக்கிறேன்னா 90 டிகிரி எடுத்துக்கிறேன். அதான் கிவனில் இருக்குது. ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் வந்து ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஏடிங்கிற லைன் வந்து பிசிக்கு பர்பண்டிகுலராக ட்ரா பண்ண போகிறோம். அதான் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதியிருப்போம். Draw AD is perpendicular to BC. ஓகேங்களா? எழுதியிருக்கேன். நான் இப்போ இதில் நான் வந்து ப்ரூவ் பண்ண போகிறேன். எப்படி ப்ரூவ் பண்ண போகிறேன்னா, இங்கே பாருங்கள், ஒரு ஹோல் ட்ரையாங்கிள் ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு ட்ரையாங்கிள், இந்த சைடு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா. ஃபஸ்ட்டு ஹோல் ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிளும் எடுத்துக்கிட்டு ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஏபி ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி ஹோல் ட்ரையாங்கிளும் இந்த சைடு இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளும் எடுத்துகிட்டு ஏசி ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா எனக்கு பிசி ஸ்கொயரோட ஆன்சர் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இது பாருங்கள், நான் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு ட்ரையாங்கிள் ஏபிசியும் ட்ரையாங்கிள் டிபிஏ ரெண்டு ட்ரையாங்கிள் நான் எடுத்துக்கிட்டேன் ஸ்ப்ளிட் பண்ணி. ஓகேங்களா? அப்போ ரெண்டு ட்ரையாங்கிள்லையும் வந்து பார்த்தோன்னா நமக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னு சொல்லணும்னா, ஒன்று ஏஏ சிமிலாரிட்டி சொல்லணும், இல்லைனா எஸ்ஏஎஸ் சிமிலாரிட்டி சொல்ல போகிறேன். இப்போ நான் ஏஏ சிமிலாரிட்டி சொல்கிறப்போ ரெண்டு ட்ரையாங்கிள்லையும் பாருங்கள், நான் டயக்ராம் இங்கே பிரித்து போட்டிருக்கேன். ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் டிபிஏ இது ரெண்டுலையும் பாருங்கள், ஆங்கிள் பி இஸ் காமன். காமன் ஆங்கிள்னால் என்னென்னு சொல்லியிருக்கேன், ரெண்டும் ஒரே பிளேஸில் ஒரே லெட்டராக இருந்தால் தான் அது காமன் ஆங்கிள். அதான் ஆங்கிள் பி வந்து காமன் ஆங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரெண்டு ட்ரையாங்கிள்லையுமே இதில் ஏங்கிறது 90 டிகிரி, இதில் வந்து பார்த்தோன்னா டிங்கிறது 90 டிகிரி. இங்கே பிரிச்சிருக்கோம் பாருங்கள். இந்த ட்ரையாங்கிளில் ஹோல் ட்ரையாங்கிளில் ஏங்கிற ட்ரையாங்கிள் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 90 டிகிரி. ஸோ அதை தான் நம்ம எழுதியிருக்கிறோம். எழுதுகிறப்போ பாருங்கள், இப்போ இது இந்த டைரெக்ஷனில் எடுக்கிறேன்னா அதுவும் அந்த டைரெக்ஷனில் தான் எடுத்திருப்பேன். பிஏசி ஏங்கிறது ஆங்கிள். ஸோ ஏ சென்டரில் வர மாதிரி எழுதியிருக்கேன். இஸ் ஈக்குவல் டு பிடிஏ இது ரெண்டுமே என்னது ரைட் ஆங்கிள். ஓகேங்களா? இப்போ டூ ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல்னு காமிச்சிட்டோமா. அப்போ டூ ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அந்த டூ ட்ரையாங்கிள் என்னவாக இருக்கும், சிமிலராக இருக்கும். எதுலேருந்து, ஏஏ சிமிலாரிட்டிலேருந்து. அப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலராக இருந்தால் கரஸ்பாண்டிங் சைடோட ரேஷியோஸ் ஈக்குவலாக்கன்னு. அப்போ கரஸ்பாண்டிங் சைடோட ரேஷியோஸ் போடுறப்ப நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து நம்ம ஏபி ஸ்கொயரோட வேல்யூ தான் போட போகிறோம். ஸோ ஏபி எந்த சைடு இருக்கோ அந்த கரஸ்பாண்டிங் சைடு மட்டும் எடுத்துக்கிறோம். பாருங்கள், ஏபி இங்கே இருக்கா, ஏபியோட கரஸ்பாண்டிங் சைடு என்ன, டிபி. அப்போ ஏபி பை டிபி இஸ் ஈக்குவல் டு, அதே மாதிரி இந்த இடத்துல ஏபி இருக்காக்கன்னு, அப்போ பிசி பை ஏபி. நீ படுக்கு ஏபி பை பிசின்னு போட்டுறது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் இதை தான் நியூமரேட்டரில் போட்டிருக்கோம். அப்போ அடுத்த ரேஷியோக்கு இது தான் நியூமரேட்டரில் போடணும். இப்போ பிசி பை பிஏ. ஓகேங்களா? கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல் ஆர் ரேஷியோ எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிற பாருங்க. பிஏ ஏபி ரெண்டு ஒன்று தாங்களா, மல்டிப்ளை பண்ணுறப்ப ஏபி ஸ்கொயர், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப பிடி இன்டூ பிசி. ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்த ட்ரையாங்கிள் என்ன எடுத்துக்கிறோம்னா, ட்ரையாங்கிள் ஏபிசியும் ட்ரையாங்கிள் டிஏசி, அதாவது ஏபிசிங்கிற ஹோல் ட்ரையாங்கிளும் இந்த சைடு இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு ஏசி ஸ்கொயர் கொண்டு வர போகிறேன். ஓகேங்களா? பாருங்கள், ட்ரையாங்கிள் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் பாருங்கள், காமன் ஆங்கிள் என்ன, சிங்கிறதா நமக்கு காமன் ஆங்கிள். ஓகேங்களா? அடுத்தது இது ரெண்டுமே நமக்கு என்னென்னா 90 டிகிரி. ஸோ அதை தான் எழுதியிருப்போம். ஆங்கிள் சி இஸ் காமன். அடுத்து பிஏசியும் ஏடிசியும் என்னவா இருக்குன்னா நமக்கு ரைட் ஆங்கிள். அப்போ ஏஏ கிரிட்டீரியன்லேருந்து இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் நமக்கு என்னவா இருக்கும், சிமிலர். அதாவது ஏஏ சிமிலாரிட்டி. அப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலராக இருந்தால் கரஸ்பாண்டிங் சைடோட ரேஷியோ போடுவோமா. இதில் எது இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம், ஏசி ஸ்கொயர் தான் கொண்டு வர போகிறோம். அப்போ ஏசி இருக்கிற சைடு கரஸ்பாண்டிங் சைடு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஏசி இதோட கரஸ்பாண்டிங் சைடு என்ன, டிசி. அப்போ ஏசி பை டிசி. அடுத்தது இங்கே இருக்கா, அப்போ பிசி பை ஏசி ரெண்டே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டிசி இன்ட்டு பிசின்னு கிடச்சிருச்சா கண்ணு. ஓகே கண்ணு, இப்போ இந்த ஒன்னையும் டூவையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆட் பண்ணுறேன். அப்போ ஆட் பண்ணுறப்போ ஏபி ஸ்கொயரோட ரிசல்ட்டு பிடி இன்ட்டு பிசி ப்ளஸ் ஏசி ஸ்கொயரோட ரிசல்ட்டு பிசி இன்ட்டு பிசி. ரெண்டுலேயுமே பாருங்கள், பிசி காமனாக எடுத்துக்கலாங்களா. அப்போ இதில் ரிமைனிங் என்ன இருக்குது, பிடி. இதில் ரிமைனிங் என்ன இருக்குது, டிசி. அப்போ பிடியும் டிசியும் பாருங்கள், மெயின் டயக்ராமில் பிடியும் டிசியும் ஆட் பண்ணால் ஃபுல்லாக பிசின்னு கிடைக்குங்களா. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா பிசி ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகேவா கண்ணு? அடுத்து கான்வர்ஸ் ஆஃப் பித்தாகரஸ் தியரம். இதுக்கு ப்ரூஃப் கிடையாது, ஒன்லி ஸ்டேட்மெண்ட் மட்டும் படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 2 மார்க் கொஷினில் கேட்பாங்க, ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? கான்வர்ஸ்னால் என்ன வரும், ரிவர்ஸில் வரும். இப்போ என்ன பண்ணுவோன்னா, இந்த ஸ்கொயர் ஆஃப், அதாவது ரெண்டு ஸ்கொயர் ஆஃப் ஹைப்போட்டீனியஸ் வந்து அதர் டூ சைடுக்கு ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அந்த ட்ரையாங்கிள் வந்து 90 டிகிரின்னு சொல்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா கான்வர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, கொஷின் பார்க்கணும். எக்ஸாம்பிள் 4.20. இன்செக்ட் 8 cm away initially from the foot of a lamp post.
விச் இஸ் 6 மீட்டர் டால். அதாவது ஒரு லேம்ப் போஸ்ட் வந்து பார்த்தோன்னா 6 மீட்டரில் இருக்குது. அதில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 சென்டிமீட்டர் தள்ளி ஒரு இன்செக்ட் அப்படின்னு இருக்குது, அதாவது ஒரு பூச்சி இருக்குது. ஓகேங்களா. crawls towards it moving through a distance. If its distance from the top of the lamppost is equal to the distance it has moved from the it has moved. அதாவது வந்து அந்த என்ன சொல்லியிருக்காங்க, இதோட லேம்ப் போஸ்ட்டுக்கும் டாப் ஆஃப் த லேம்ப் போஸ்ட்லேருந்து டிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அந்த மூவ் பண்ண இந்த இன்செக்ட் மூவ் பண்ணி போகுதுலவா அந்த இடத்துல உள்ள டிஸ்டன்ஸ் நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஹவு ஃபேர் இஸ் த இன்செக்ட் அவே ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். அப்போ லேம்ப் போஸ்ட்லேருந்து அது எவ்வளோ தூரம் வந்து தள்ளி போயிருக்கும் அப்படிங்கிறது தான் கொஷினாக இருக்குது. நான் பாருங்கள் டயக்ராம் போட்டிருக்கேன். இதுதான் லேம்ப் போஸ்ட்டுக்குன்னு. இந்த லேம்ப் போஸ்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா லேம்ப் போஸ்ட்டுக்கும் அடுத்து இந்த இன்செக்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 8 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த லேம்ப் போஸ்டோட டாப்பில் இருந்து இந்த ஃபுட்டுக்குள்ள டிஸ்டன்ஸும் இங்கேருந்து இந்த இன்செக்ட் நகர்ந்த டிஸ்டன்ஸும் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது எக்ஸ்ன்னு நான் எடுத்துட்டேன்னா இதுவும் எக்ஸு. இப்போ இது ஃபுல்லாக 8 அப்படிங்கிறப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் 8 - x. ஓகேங்களா. இப்போ நான் பாருங்கள் கிவனில் ஏபிங்கிறது லேம்ப் ஆஃப் ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் எடுத்திருக்கேன். பிடி பி த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இன்செக்ட் அண்ட் ஃபுட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். ஓகேங்களா. பிடி அப்படிங்கிறது இது வந்து பார்த்தோன்னா ஃபுட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட்டுக்கும் இன்செக்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அதான் கிவனில் கொடுத்துருந்தாங்க. ஓகே. ஆஃப்டர் மூவிங் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸ் மீட்டர் லெட் த இன்செக்ட் பி அட் சி. அதாவது இங்கேருந்து என்ன ஆகுதுன்னா இங்கேருந்து மூவ் பண்ணி இங்கே போய் இருக்குது. அப்போ அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 6. இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு கிவனில் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ கிவனில் கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸ்லாம் நான் எடுத்து ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஆங்கிள் பி அப்படிங்கிறது நமக்கு என்னென்னா 90 டிகிரி. இதுதான் ட்ரையாங்கிள் ஏபிசி. அப்போ நம்ம அந்த இடத்துல பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறப்போ 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதா நமக்கு என்ன ஹைப்போட்டீனியஸ். அப்போ ஹைப்போட்டீனியஸுங்கிறது என்னது ஏசி சைட். அப்போ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஓகேங்களா. அதுதான் போட்டிருக்கேன் பாருங்கள். அதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஏசியோட வேல்யூ, ஏபியோட வேல்யூ, பிசியோட வேல்யூ. இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். a - b ஹோல் ஸ்கொயர்னா ஃபார்முலா என்ன a ஸ்கொயர் - 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்டுங்களா. ஓகே. இங்கே ஏங்கிறது என்ன 8 ஸ்கொயர் பண்ணால் 64 - 2ab 2 × 8 × x என்ன கிடைக்கும் 16x ப்ளஸ் b ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா. இப்போது 36 + 64 நமக்கு 100 -60x. இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர்டு இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர்டு கேன்சல் ஆயிரும். இந்த மைனஸ் அன்சைட் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும். ஸோ எக்ஸ் மட்டும் வேணுங்கிறப்போ 16 டிவைட் பண்ணிட்டேன். டிவைட் பண்ணுறப்போ உங்களுக்கு 6.25 கிடைக்குது. ஓகேங்களா. இப்போ பிசியோட வேல்யூ நமக்கு வேணும். ஓகேங்களா. இப்போ பிசிங்கிறது நமக்கு என்னது, அதாவது என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த லேம்ப் போஸ்ட்லேருந்து எவ்வளோ தூரம் மூவ் பண்ணி அந்த இடத்துல போய் இருக்குது அப்படிங்கிறது தான். அப்போ அது என்னவா எடுத்துருக்கிறோம் 8 - x. ஸோ 8 - xங்கிறப்போ 8லேருந்து 6.25 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 1.75 மீட்டர். ஸோ இந்த இடத்துல 5 போட மறந்துட்டேன். அவே ஃப்ரம் த லேம்ப் போஸ்ட். ஓகேவா. ஓகே கவனிங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கன்னு P and Q ஆர் தி மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த சைட் CA and CB respectively of a triangle ABC right angle at C. ஓகே. ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த ஏபிசியில் ஏசிங்கிற சைடு வந்து பிங்கிற மிட் பாயிண்ட் அதான் சிஏன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து சிபி சைடு மிட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கியூன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. சிங்கிறது தான் ரைட் ஆங்கிள்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. 4 × AQ ஸ்கொயர் ப்ளஸ் பிபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 × AB ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே கண்ணே. இங்கே பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த பியும் பியும் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஏவும் கியூவும் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ ஜாயின் பண்ணுறப்போ எனக்கு பாருங்கள் ஒரு ஹோல் ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏக்யூசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. பிபிசிங்கிற 3 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. இது மூணுக்கும் நான் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஏக்யூசிங்கிற ரைட் ஆங்கிள் வந்து சிங்களா. அப்போ அதுக்கு நமக்கு வந்து பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறப்போ இதுதான் ஹைப்போட்டீனியஸ். அப்போ ஏக்யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு QC ஸ்கொயர் ப்ளஸ் AC ஸ்கொயர். ஓகேங்களா. அடுத்து இந்த ட்ரையாங்கிள் BPC அதை எடுத்திங்கன்னா BP ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு BC ஸ்கொயர் ப்ளஸ் PC ஸ்கொயர். ஓகே இதெல்லாம் மறந்துடுங்க. இப்போ ட்ரையாங்கிள் ABC எடுத்துக்கோங்க. ஏபிசியில் போடுறப்போ உங்களுக்கு இதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஹைப்போட்டீனியஸ். அப்போ AB ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு BC ஸ்கொயர் ப்ளஸ் AC ஸ்கொயர். இதை 3 ரிசல்ட்டு தான் ஃபஸ்ட்டு நான் எடுத்து ரைட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இப்போ நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சருக்காக நான் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணுறேன். அப்போ 1 and 2 ஆட் பண்ணுறப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணுறப்போ AQ ஸ்கொயர் ப்ளஸ் BP ஸ்கொயர். ரைட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணுறப்போ ஏக்யூ ஸ்கொயரோட வேல்யூ ஏசி ப்ளஸ் கியூசி, பிபியோட வேல்யூ வந்து பிசி ப்ளஸ் சிபி. ஓகேவா. இப்போ நான் அடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா 2 சைடும் ஒரு 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 4ஆல் ஃபுல் டேர்ம் மல்டிப்ளை பண்ணியாச்சு. இது அப்படியே இருக்குது.
இதுவும் அப்படியே இருக்குது. இந்த டேர்ம் மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 4QC ஸ்கொயரை 2QCன்னு மாற்றிக்கிறேன். ஏன்னா ஸ்கொயர் பண்ணுறப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4 அதே தான். இதையும் நான் 2CP த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுவிட்டேன். ஓகேங்களா. அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 4AC ஸ்கொயர் அப்படியே இருக்குது, 4BC ஸ்கொயர் அப்படியே இருக்குது. இந்த QC 2QCக்கு பதிலாக BCன்னு போட்டிருக்கேன், 2CPக்கு பதிலாக ACன்னு போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா PQR மிட் பாயிண்ட்ஸ் இங்கே பாருங்கள், QC அப்படிங்கிறது இதுங்களா. அப்போ 2QC அப்படிங்கிறது Qங்கிறது மிட் பாயிண்ட் ஆஃப் BC. அப்போ 2QCனா இந்த சைடும் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், BC ஸ்கொயர்னு வரும். அதே மாதிரி CP 2CPன்னு கிடச்சிருக்கு. அப்போ இந்த சைடு ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், ACன்னு கிடைக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அது ரெண்டையும் மாற்றி BC ஸ்கொயர் ப்ளஸ் AC ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா. சரி கண்ணே, இப்போ இது பாருங்கள் 4AC ஸ்கொயர், இங்கே ஒரு AC ஸ்கொயர் 5, இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 5, ரெண்டுக்கும் 5 காமன் எடுத்துட்டா AC ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர். AC ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர் ஃப்ரம் 3 பாருங்கள், AC ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர் என்ன போட்டுக்கலாம், AB ஸ்கொயர். ஸோ ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸாம்பிள் 4.22. வாட் லென்த் ஆஃப் லேடர் இஸ் நீடட் டு ரீச் ஆஃப் ஹைட் ஆஃப் 7 feet along the wall when the base of a ladder is 4 feet from the wall. Round off your answer to the next 10th place. ஓகே, கவனி. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா லெட் எக்ஸ் பி த லென்த் ஆஃப் த லேடர்னு வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், டயக்ராம் பாருங்கள். இதுதான் லேடரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது என்னென்னா ஹைட் வந்து பார்த்தோன்னா 7 feet கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து அந்த பேஸ் வால் இதான்னு வச்சுக்கோங்க, இதுதான் வால்லேருந்து அந்த பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 feet அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது லேடர். ஓகேங்களா. இது வந்து வால், இது வந்து பார்த்தோன்னா கிரவுண்டு, இதுதான் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு லேடர் கேட்டிருக்காங்க. ஸோ ஏபியோட வேல்யூ நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். பிசிங்கிறது 4 feet, ஏசிங்கிறது 7 feet. ஓகேங்களா. இப்போ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நமக்கு என்ன கிடைக்கும், AB ஸ்கொயர் ஈக்குவல் டு BC ஸ்கொயர் ப்ளஸ் AC ஸ்கொயர். ஸோ வேல்யூஸ் நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா 49 + 16 கிடைக்குது. இதை ஆட் பண்ணிங்கன்னா 65. ஸோ நமக்கு எக்ஸ் மட்டும் வேணால் ரூட் எடுக்கிறேன். இந்த ரூட்டோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 64 அப்படின்னு இருந்தால் 8ன்னு பர்ஃபெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ அப்போ 8க்கும் 8.1க்கும் பிட்வீனில் தான் இந்த நம்பர்ஸ் இருக்குது. அப்போ 8 ஸ்கொயர்னா 64, ஆனால் நமக்கு 65 விட கம்மியாக இருக்குது. ஓகே, அடுத்தது நமக்கு 65.61ங்கிறது எதோட ஸ்கொயர் அப்படின்னா 8.1. அப்போ 8.1 × 8.1 போட்டிங்கன்னா இது கிடைக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 65க்கு நியரஸ்ட்டாக இருக்கிறது அப்ராக்சிமேட்டாக நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா 65.61. அப்போ அந்த லென்த் ஆஃப் த லேடர் வந்து நமக்கு அப்ராக்சிமேட்டாக என்னன்னா 8.1 மீட்டர். ஏன்னா இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்போ 8.1 தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸாம்பிள் 4.23. An aeroplane after take off from an airport and flies due north at a speed of 1000 km/h. At the same time another aeroplane take off from the same airport and flies due west at a speed of 1200 km/h. Okay, நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா how far apart will be the two planes after 1.5 hours. ஓகே, இங்கே பாருக்கண்ணே நான் வந்து நார்த்து வெஸ்ட் ஈஸ்ட் போடுறதுக்காக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஏரோப்ளைன் வந்து பார்த்தோன்னா எங்கே போகுது அப்படின்னா நார்த்து சைடு. அப்போ நார்த்து சைடு அப்படிங்கிறப்போ நமக்கு இதுதான் நார்த்து சைடுங்களா, ஏரோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள். அது எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னா 1000 km/h ஸ்பீடில் போகுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஏரோப்ளைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சைடு போகுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா வெஸ்ட் சைடு. அதான் ஏரோ மார்க்கு இப்படி போட்டிருக்கேன். அப்போ வெஸ்ட் சைடு இங்கேருந்து இங்கே ஏரோப்ளைன் இங்கேருந்து இப்படி போகுது. இதுதான் ஏர்போர்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இதுலேருந்து இங்கே போகுது, இது வந்து பார்த்தோன்னா இப்படி போகுது. ஓகேங்களா. இப்படி போகிறது நமக்கு நார்த்து சைடு போகிற ஏர்போர்ட், இது ஏரோப்ளைன். இந்த சைடு போகிறது வெஸ்ட் சைடு. அது எவ்வளோ ஃபாஸ்ட்டில் போகுது அப்படின்னா 1200 km/h போகுது. ஓகே, அப்போது நமக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இங்கே ஓலேருந்து பி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ, ஓலேருந்து ஏ வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ. அப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன, ஸ்பீட் இன்டூ டைம். நமக்கு எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் கேட்டிருக்காங்க 1.5 hours. 1.5 hours நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா 1.5 hours நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 2 + 1 3. அப்போ 3/2 ஹவர்ஸ்ன்னு கிடைக்கும். அப்போது நான் இந்த பிசியோட டிஸ்டன்ஸ், பிசிங்கிற ஓபியோட டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்பீடையும் 3/2 மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். ஏன்னா 3/2 தான் நமக்கு டைம். அதே மாதிரி ஓஏ வேணும் அப்படின்னா இந்த ஸ்பீடையும் 3/2 நான் மல்டிப்ளை பண்ணோம். பாருங்கள், இங்கே சொன்னது தான் நான் எழுதியிருக்கேன். இப்போ டிஸ்டன்ஸ் வேணும் எனக்கு ஓஏ வேணுங்கிறப்ப 1000 × 3/2 என்ன கிடைக்குன்னா 1500 km. அதான் இங்கே போட்டிருக்கேன். அதே மாதிரி இதை போடுறப்போ 1200 × 3/2 போடுறப்போ இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 600 வரும். 6 × 3 நமக்கு என்ன 1800. ஓகேங்களா. இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போடுறப்போ ஏபி ஸ்கொயர், அதாவது இந்த ரெண்டு இதுவும் எவ்வளோ தூரத்தில் இருக்குது,
அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஏரோப்ளைனும் இங்கே இருக்கக்கூடிய ஏரோப்ளைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஃபார்முலா, பித்தாகரஸ் தியரம் ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஓபி ஸ்கொயர். ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இதை சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கிறதுக்காக இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், 15 × 100ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இது எப்படி எழுதிக்கலாம், 18 × 100ன்னு எழுதிக்கலாங்களா. ரெண்டுலையுமே 100 இருக்கா, வெளியே எடுக்கிறப்போ ஸ்கொயரில் இருக்கிறனால ஸ்கொயரோட சேர்த்து காமனாக எடுத்துட்டோம். அப்போ ரிமைனிங் 15 ஸ்கொயர், இதில் 18 ஸ்கொயர். 15 ஸ்கொயர்னா 15 × 15 225. இது மாதிரி 18 ஸ்கொயர் பண்ணினா 324. ஆட் பண்ணிங்கன்னா 549. இந்த 549 நீங்கள் இது போட்டு பிரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 9 × 61 கிடைக்குது. ஸோ நமக்கு ஏபி தான் வேணும். நம்ம இது ஏபி ஸ்கொயரோட வேல்யூ. அப்போ ரூட் எடுக்கிறப்ப 100க்கு ரூட் எடுத்திங்கன்னா 100 ஸ்கொயருக்கு ரூட் எடுத்திங்கன்னா 100, 9க்கு ரூட் எடுத்திங்கன்னா 3. இதுக்கு வந்து நமக்கு ரூட் எடுக்க முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 300 √61 கிலோமீட்டர். ஓகேவா.